செயலாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்பதை நம்ம என்ஷூர் பண்ணணும். அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் எல்லாம். ரெண்டாவது நிபந்தனை, செகண்ட் கண்டிஷன், அந்த ஆக்டை செய்கிற நேரத்தில் ஹுஸ்னு நிய்யா இருக்க வேண்டும். சின்சியாரிட்டி, தூய்மையாக செய்யணும், நல்ல நோக்கத்தோடு செய்ய வேணும், நல்ல எண்ணத்தோடு செய்யணும். இஹ்லாஸ் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் சின்சியாரிட்டின்னு சொல்லுவோம், தமிழில் உள தூய்மை, நல்ல நோக்கத்தோடு செய்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அப்படித்தானே? யாரையாவது பார்த்தா சொல்கிறோம் கர்ட்டசி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஓகே, மார்க்க கண்ணோட்டத்தில் இது என்னது? இதில் 2 நிபந்தனைகள் இருந்தால் அது இபாதத்தா இப்போ மாறப்போகுது, அமலாக மாறப்போகுது, ஒரு குட் டீடாக அது மாறப்போகுது. முதலாவது நிபந்தனை, அப்படி பார்த்து சிரிக்கிறது அனுமதிக்கப்பட்டது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, வரவேற்கத்தக்கது, ஹைலி அப்ரிஷியேட்டட் சொன்னாங்க. நன்மை செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க, எந்த நன்மையையும் அற்பமா நினைக்காதீங்க. நீங்க செய்யக்கூடிய எந்த நன்மையையும் ஒரு இது என்ன பெரிய நன்மையா, இது ஒரு சாதாரண நன்மை தானே, அற்பமானது தானே என்று நினைக்காதீர்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் நன்மைகள் என்று சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று, அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க், உனது சகோதரனை அல்லது சகோதரியை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திப்பது, சகோதரியை பார்த்து ஸ்மைல் பண்றது சதகா, அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் சேரிட்டி, அதுவும் ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்படி நாம சிரிக்கிற நேரம் அந்த சிரிப்பு தூய்மையா இருக்கணும். தூய்மையா இருக்கணும் வழங்குதா? அது போலியா இருக்கக்கூடாது, பொய்யா இருக்கக்கூடாது, கெட்ட நோக்கம் கொண்டதா இருக்கக்கூடாது, அவரை ஏமாற்றதா இருக்கக்கூடாது, ஹிப்போக்ரஸியா இருக்கக்கூடாது, வெறும் பம்மாத்தா இருக்கக்கூடாது, கண்டுடைப்பா இருக்கக்கூடாது. உதாரணமா அப்படி சிரிச்சு போட்டுட்டு இங்கிட்டு வந்து அவரை பார்த்து சிரிக்கணும் போல என்று சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டை அவர் யூஸ் பண்றான்னு சொன்னா அங்கு எது இல்லை, சின்சியாரிட்டி கிடையாது. சின்சியராக தன் சகோதரனை பார்த்து சகோதரியை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரிப்பது தர்மம் என்று சொன்னார்கள். அப்ப அங்க நல்ல நோக்கம் இருக்குது. அடுத்தது 3ஆம் நிபந்தனை என்ன? எந்த செயலை செய்தாலும் அல்லது நாம் செய்கின்ற அந்த செயல், அந்த ஆக்ட், அது சீராக, சிறப்பாக, நேர்த்தியாக, கச்சிதமாக செய்யப்பட வேண்டும். 3ஆம் நிபந்தனை இதுக்கு சொல்லும் இத்கான், இஹ்சான், அதாவது பெர்ஃபெக்ஷன். இப்போ உதாரணமா இந்த நிகழ்ச்சி, இது இபாதத்தாக ஆக்ட் ஆஃப் இபாதாவாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். இது அனுமதிக்கப்பட்டது. 2ஆம் நிபந்தனை நல்ல நோக்கம். இப்போ நாம் இங்கே வந்திருக்கிறது நல்ல நோக்கத்தோடு, இதுக்கு பின்னால் எந்த கெட்ட நோக்கம் இல்லை, நல்ல நோக்கம். 4 நல்ல விஷயங்களை பேசுவோம், கலந்துரையாடுவோம், ஏதாவது நம்மளோட வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை, அந்த மாற்றங்களை செய்து கொள்வோம் என்று அந்த ஓப்பன் ஹார்ட்டோட, சுபமான பார்வையோட, அதாவது ஆப்டிமிஸ்டிக்கான பார்வையோட, ரொம்ப பியோர் இன்டென்ஷனோட தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நோக்கமும் நல்ல நீயத்து, நல்ல நீயத்து. மார்க்கத்தில் மாஷா அல்லாஹ் 100%, 110% ஹைலி அப்ரிஷியேட்டட். ரொம்ப இதுக்கான என்கரேஜ்மெண்ட் இருக்குது. மார்க்க கடமை என்று சொல்லலாம். மார்க்க கடமை இது ஒரு வகையான ஆப்ளிகேஷன், ஒரு அட்லீஸ்ட் இது ஒரு கலெக்டிவ் ஆப்ளிகேஷன். அதாவது கம்யூனிட்டி லீடர்ஸ் என்ற வகையில், தவாவில் ஈடுபடுபவர்கள், ஈடுபட விரும்புகின்ற வகையில் இப்படி இருந்து மார்க்கம் பற்றிய அந்த சரியான விளக்கங்களை, தெளிவுகளை பெறுறது ஒரு ஆப்ளிகேஷன். இது ஒரு குறைஞ்ச ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் என்று எல்லோருக்கும் கடமையாகாத போதும் ஒரு சாராருக்கு இந்த இப்படியான அமர்வுகள், இப்படியான சந்திப்புகள், இப்படியான சிட்டிங்ஸ், இப்படியான ஒர்க் ஷாப்ஸ், இப்படியான ப்ரோக்ராம்ஸ் ஃபர்து கிஃபாயா என்று சொன்னா அது பிழையானது அல்ல. ஆனா 3ஆவது நிபந்தனை அதை விட முக்கியம். உதாரணமா இந்த இடத்துல நாம ஏனோதானோண்டு இதை ஏற்பாடு செய்யறது, ஏனோதானா பொடுபோக்கா, கொஞ்சம் ரொம்ப லெத்தாஜிக்கா அப்படி வந்து சரி ஏதாவது சொல்லுங்க நல்லா சொன்னா கேட்போம், கேட்கறது, கேட்காம இருக்கிறது, இடையில எழும்பி போறது, இங்க வந்து தூங்குறது, அல்லது வேறு சிந்தனை யோசனையில் இருக்கிறது, பராக்கா 3ஆம் நிபந்தனைக்கு மாற்றமானது. 3ஆம் நிபந்தனை செய்யும் செயலை திருந்த செய்வது, அழகாக செய்வது. இன்னல்லாஹ் யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் யுத்கினஹு, ஒரு வேலையை செய்தால் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ் கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, மற்றும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிற ஹதீஸ். எந்த ஒரு செயலையும் இஹ்சான் என்றால் பெர்ஃபெக்ஷன், அழகா திருத்தமா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறார். ஒரு முஸ்லிமுடைய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதுல குவாலிட்டி இருக்கும். இது முஸ்லிம்களுடைய கெதரிங், முஸ்லிம்களுடைய ப்ரோக்ராம், அவர்களுடைய ஒரு மிஷன், அதனுடைய முத்திரை எதுவா இருக்கும்? குவாலிட்டி, பெர்ஃபெக்ஷன். அவர்களுடைய பிசினஸ், முஸ்லிம்கள் தயாரித்த உணவு, இது முஸ்லிம்களுடைய கடை, இது முஸ்லிம்கள் நடத்துகின்ற ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன். இது 3ஆவது நிபந்தனை. 4ஆவது நிபந்தனை என்ன? செய்ய போற நேரம், செய்து கொண்டிருக்கும் நேரம், செய்யற நேரத்தில் வேளையில மார்க்க வரம்புகளை, மார்க்கத்துடைய
லிமிட்டேஷன்ஸை பேண வேணும். அடுத்து இந்த நிகழ்ச்சி ஒரு அமலா இபாதத்தா இல்லையா என்று பார்க்கிறோம். நாம இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும், இதை நம்ம வைண்ட் அப் பண்ணும் வரைக்கும் ஷரியாவுடைய பவுண்டரிஸ் லிமிட்டேஷன்ஸ் பேணப்படும். எத்தனையோ விஷயங்கள்ல 1 2 3 4 5 உதாரணமா நாம ஃப்ரீ மிக்சிங்க்கு விட்டுடுறோம் வச்சுக்கொள்ளும். ஃப்ரீ மிக்சிங்க்கு வச்சுக்கொண்டா என்ன நடக்குதுங்க? முதல் 3 நிபந்தனைகள் ஓகேயா இருந்தாலும் 4வது நிபந்தனை அங்கே பிரேக் பண்ணப்படுது. 4வது கண்டிஷன் நம்ம ஃப்ரீ மிக்சிங்க்கு விட்டுறோம். உதாரணமா ஒரு டிஸ்கஷன் அண்டு நாம் போட்டு உடனடியாக நாம் இப்போ ஒரு டிஸ்கஷன் நடத்த போகிறோம். ஓகே, 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ், 2 லேடிஸ் 2 ஆண்கள் என்று சொல்லி நாம் டிஸ்கஷன் போடுறோம். உதாரணமாக சொல்கிறேன்னா, அங்கு ஷரியாவுடைய அந்த லிமிட்டேஷன்ஸ் பவுண்டரிஸ் பேணப்படுதான்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அந்த கொஸ்டினை நாம பார்க்கணும். அதை நான் சரிபட சொல்லலை, அதில் ஏதாவது வரையறைகள் இருக்கும்னா அது வேற விஷயம். இல்லாத போது அது அங்கு நம்முடைய இந்த செயற்பாடு அமல் இபாதத் என்ற அந்த வட்டத்திலிருந்து விடுபட்டு வேறு இடத்தை நோக்கி போகும். அது எங்க போய் முடியும்னு தெரியாது. சில நேரம் பாவமாகவும் மாறிடும். இந்த ஹோல் எக்ஸசைஸ் எண்ட் ஆஃப் த டே எதில் முடியும்? பாவத்தில் முடியும். அப்போ நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு லூஸ் பண்ணிடுறதா போய்த்திரும். ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன், எவ்வளவு சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்போ ஹுதூத் பேணப்படணும். உதாரணமாக ஒருவர் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார். ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் அனுமதிக்கப்பட்ட பிஸ்னஸ், ஹலால் பிஸ்னஸ் உதாரணமாக வச்சுக்கொள்வோம். அவர் செய்கிற வியாபாரம் இறைச்சி கடை, கோழி மாடு ஆடு எல்லாம் அறுத்து வியாபாரம் பண்றாரு. ஓகே, அனுமதிக்கப்பட்டது. 2வது, நல்ல எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்? நான் உழைத்து வாழணும், பிறர்ல தங்கி வாழக்கூடாது, அடுத்தவுடன் கையேந்தக்கூடாது, எனது பராமரிப்பு உள்ளவர்களை நான் கவனிக்கணும், பார்க்கணும், கேட்கணும், செலவு செய்யணும், ஜகாத் கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும், இதுக்காக நான் உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஓகே, நல்ல நோக்கம் இருக்கு. 3வது, பெர்ஃபெக்டா செய்யறாரு. என்ன பெர்ஃபெக்ஷன்? நாட்டில் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஹைஜெனிக்கா அந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்குது, சுத்தமாக செய்ய வேண்டியிருக்குது, அதுக்குள்ள வரையறையெல்லாம் பேண்டுறாரு. அதாவது ஸ்லோட்டரிங்ல உள்ள கட்டுப்பாடெல்லாம் இருக்குதானே, ஒழுங்குகள் இருக்குதானே, எல்லாம் பேண்டுறாரு. ஓகே, 4வது என்ன? இந்த 3 மட்டும் இருந்து போதாது. 4வது நிபந்தனை, இந்த தொழிலை செய்யும் போது ஷரியாவுடைய வரம்புகளை பேணணும். உதாரணமா 10 மாடு ஸ்லோட்டர் பண்ணப்பட்டுச்சு ஹலாலா. ஒரு மாடு ஸ்லோட்டருக்கு முன்னாலே மண்டையை போட்டுட்டு அதையும் அறுத்து அப்படியே வச்சிடுறாரு. அங்கே ஷரியாவுடைய வரம்பை மீறாரா இல்லையா? புரிஞ்சுதான் அந்த சொன்ன உதாரணம் தான். ரைட். அல்லது என்ன பண்றாரு? உள்நாட்டு மாடு வெளிநாட்டு மாடு என்று சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் அதுவல்ல இது என்று சொல்றாரு. ஏதோ அந்த கொடுக்கல் வாங்கல உண்மைக்கு புறம்பா பேசுறாரு, ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு. அந்த நிலையில என்ன மாறும்? அந்த 4வது நிபந்தனை மீறப்படுது. வரம்புகளை துல்லியமாக பேணாத நிலையில அவர் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறார். உடனடியாக அந்த வியாபாரம் அந்த ஆக்ட் ஹலால் வட்டத்திலிருந்து ஹராத்துடைய வட்டத்துக்கு போயிடும். இபாதத் என்ற வட்டத்திலிருந்து பாவம் என்ற வட்டத்துக்கு போயிடும். 5வது நிபந்தனை, அதுவும் மிக முக்கியமான நிபந்தனை. ஒவ்வொரு நிபந்தனையும் முக்கியமானதான், எல்லாமே கம்பல்சரியான கண்டிஷன். நமது அந்த ஆக்ட், அந்த செயல்பாடு நமது அடிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு தடையாக அமையக்கூடாது. அதாவது நமது டே டு டே பேசிக் இபாதத் ரிச்சுவல்ஸ் இருக்குது அல்லவா, தொழுகை அடங்கலான அந்த அடிப்படையான வணக்க வழிபாடுக்கு தடையாக இருக்கக்கூடாது. உதாரணமா இந்த நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து நடத்துறோம். டைம் வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி லிமிட்டட். நாம ஏற்கனவே ½ an hour டிலே பண்ணிட்டோம். அதனால இன்றைக்கு லொஹரை நாம ஸ்கிப் பண்ணி அசரை தொழுவோம். ஏன்டா அந்த ½ an hour கவர் பண்றது. இன்றைக்கு லொஹர் அவசியம் இல்லை, நம்ம அந்த முடிவுக்கு யாரும் வரமாட்டாங்க. இது போன்ற வேற விஷயங்கள் இருக்குது. லொஹரை நாம விடுவோம், அசரை தொழுவோம், இன்றைக்கு பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தா அங்க என்ன நடக்குது? அந்த அடிப்படையான வணக்க வழிபாடு ஒன்றுக்கு தடையாக, ஒரு பேசிக் ஒரு ரிலிஜியஸ் டியூட்டி தடையாக இந்த நிகழ்ச்சி, இந்த ஆக்ட், இது இபாதத் என்ற வட்டத்திலிருந்து அவுட் ஆயிரும். இது ஒரு நோமோ இபாதா. ஒரு பக்கம் இந்த 5 நிபந்தனைகளையும் பேண்டது சிரமமானதா, கஷ்டமானதா, பொறுப்பானதா? ரொம்ப சிம்பிள். எல்லா விஷயங்களும் 5 நிபந்தனைகள் பண்ணலாம். சமையல் அறையில கிச்சன்லையும் பேணலாம், யூனிவர்சிட்டிலையும் பேணலாம், ரோட்லையும் பேணலாம், வீட்டிலையும் பேணலாம். ஆனா இதை பற்றி அந்த அவேர்னஸ் இருக்கணும், தலையில இருக்கணும். இந்த 5 நிபந்தனைகள் என்னுடைய இந்த ஆக்ட்ல இருக்குதான். எனவே அப்தாக நாம் இருக்க வேண்டும் என்று இருந்தால், அல்லாஹ்வுடைய உண்மையான ஸ்லேவாக இருக்க வேண்டும் என்ற இந்த 5 நிபந்தனைகளையும் பேணி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை. இப்ப நிறைய பேர் துவா கேட்கறது, யா அல்லாஹ் சுஜூதில் இருக்கும் நிலையில் எனது ரூஹை கைப்பற்றுவாயாக, மிஹ்ராபுக்கு முன்னால் இருக்கும் நிலையில் எனது ரூஹை கைப்பற்றுவாயாக. எல்லாருமே துவா கேட்கறது, யா அல்லாஹ் மதீனாவில் வைத்து எனது ரூஹை கைப்பற்றுவாயாக, ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யப்படும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. இப்படி எல்லாரும் யோசிச்சா மதீனாக்கு என்ன நடக்கும், ஜன்னத்துல் பக்கீக்கு என்ன நடக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம், மனதுக்கு திருப்தி. ஆனா பிராக்டிகலி எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்ல. கிடைக்கலன்னு வச்சுக்கொள்வோம். கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால கை செய்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. குற்ற உணர்வோட, கில்ட்டி கான்சியஸோட பாருங்க. நம்ம ஆளுக்கு எங்க மௌத்து வந்து தெரியுமா? கடை கடை கடைண்டு
ஷப் 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 என்று ஓடிக்கொண்டே இருந்தார். தொழில் 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 ஓடிக்கொண்டே இருந்தார். வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருந்தார். வேலையில் இருக்கிற நேரமே போயிட்டார். துனியாதாரி துனியாவில் இருக்கிற நேரமே போயிட்டார். அந்த மனுஷனை பாருங்க, பள்ளி பள்ளி மஸ்ஜிது மஸ்ஜிதுன்னு போய்கொண்டே இருந்தார். வெள்ளிக்கிழமை சுபஹுடைய நேரம் சுஜூதுல அல்லாஹ்வோட ரூஹ கைப்பற்றினான். இப்படி சொல்றோமா இல்லையா? நாம ஏன் சொல்றோம் தெரியுமா? அந்த இபாதத் பற்றிய நம்மளோட பார்வலிக்கிற கோளாறு அது ரொம்ப டீப்பான, நான் சொன்னேன், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அது பதிவா இருக்குது. இதை பிழையா விளக்க கூடாது. ஒருவர் பள்ளியில சுபஹ் தொழுகையில சுஜூதுடைய நிலையில அவர் வஃபாத்தாகிறா, அது பெரிய பாக்கியம் தான். ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை, பெரிய பாக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் தரணும். ஓகே, ஆனா எப்படி நாம சொல்றது, பாதையில ரோட்ல அல்லது ஆபீஸ்ல அல்லது ஷாப்ல அல்லது ஒர்க்ல இருக்கும் போது ஒரு மௌத்தானா அவர் துனியாதாரி. அவர் இந்த 5 நிபந்தனைகளையும் பேணிய நிலையில அவர் தன்னுடைய அந்த வேலை செய்திருந்தா அவர் இபாதத்தில் இருக்கிறார். அந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய ரூஹை கைப்பற்றான். எனவே நமது ரூஹ் கைப்பற்றப்படுறது மஸ்ஜிதிலையா, வாகனத்திலையா, வண்டியிலையா, லெப்லையா அல்ல மற்றொரு இடத்திலையா, இன்னொரு இடத்திலையா என்பது முக்கியம் அல்ல. நம்ம இந்த 5 நிபந்தனைகளையும் பேணிய நிலையில அந்த இடத்துல இருக்கிறோமான்றதான் முக்கியம். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்கு போறதை சொல்றான், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வதற்காக நீங்க விரைந்து செல்லுங்கள். சரி, தொழிலுக்கு போறது எப்படி சொல்றான்? தொழிலுக்கு போறது காலையில எழும்பி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு விரைந்து செல்லுங்கள், திக்ருல்லாஹ். சரி, தொழிலுக்கு போறது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆபீஸுக்கு போறது, ஷாப்புக்கு போறது, வர்க்குக்கு போறது, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபத்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்லுங்கள். பள்ளிவாசலுக்கு போறது திக்ருல்லாஹ், தொழிலுக்கு போறது, உழைப்புக்கு போறது ஃபத்லுல்லாஹ். அப்ப எது, நான் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன், எது உயர்ந்தது? அல்லாஹ்வுடைய திக்ரா உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய நிஅமா எது பெருது? சொல்லுங்க, திக்ருல்லாஹ் ஃபத்லுல்லாஹ் சொல்லுங்க. எஸ், நமக்கு சொல்ல முடியாது. ரெண்டும் தேவை, ரெண்டும் முக்கியம். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, நினைவு கூறுவது. இப்ப தொழுகை திக்ருல்லாஹ், திலாவத்துல் குர்ஆன் திக்ருல்லாஹ், இஸ்திக்ஃபார் திக்ருல்லாஹ், தௌபா திக்ருல்லாஹ். உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, படிக்கிறது, குடும்ப வாழ்க்கை நடத்துறது, மக்களோட பழகிறது, புலங்கிறது, இதெல்லாம் அவர்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரெண்டும் முக்கியமானது. ஒரு மனிதர் போறார், நல்ல அஜானுபாகுவான ஆள், திடகாத்திரமான ஆள். இவரை பார்த்து ஒரு சஹாபி சொன்னார், சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு சஹாபி அல்ல, பல சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இந்த மனிதர் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற ஒரு போராளியா இருந்தா எப்படி இருக்கும்? அவர் நோஞ்சாயம் இல்லை, ஒரு பலவீனமான ஆள் அல்ல, பிசிக்கலி ஒரு வீக்கான ஆள் அல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், வாட்டசாட்டமான ஆள், போராடக்கூடிய ஒரு போராளியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று சஹாபாக்கள் சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உண்மைதான், பாருங்க களத்தில் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மனிதர் தனது குழந்தைகளுக்கு, சிறியவர்களாக இருக்கின்ற தனது குழந்தைகளுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை, லைவ்லிஹுடை தேடுவதற்காக, சம்பாதிப்பதற்காக, உழைப்பதற்காக அவர் போய்கொண்டிருக்கிறார் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். பிறரிடம் கையேந்தக்கூடாது, அடுத்தவரிடம் போய் கேட்டு வாங்கக்கூடாது. என்னுடைய உழைப்பில் அந்த நோக்கத்தோடு அவர் போய்கொண்டிருக்கிறாரா? அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதை என்றால் என்ன? ஒரு விதவையை வாழ வைப்பதற்காக, ஒரு விடோவை, யாரோ ஒரு விதவை, இவருடைய மனைவி அல்ல, அதனால தான் விதவைன்னு சொல்றோம். யாராவும் இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், சொந்தம் இல்லாதவர்களா இருக்கலாம். அவர் வாழ வைப்பதற்காக அவர் சம்பாதிக்க போகிறாரா? அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். யார் முகஸ்துதிக்காகவும், அதாவது ஷோ ஆஃபுக்காகவும், பெருமைக்காகவும், போஸ்டிங்காகவும் போறாரோ, அதுதான் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள்.